ராம் நாராயண ராம். கிருஷ்ணனின் வார்த்தைகளில் சாதி, மதம் அல்லது மரபுகளின் தீண்டாமை எதுவும் இல்லை. இந்த தீண்டாமையை சொல்வோரும் கேட்போரும் தான் உருவாக்கினார்கள். பகவத்கீதையின் சாரம் ஒரே ஒரு வாசகத்தில் அடங்கியுள்ளது. மாமேகம் சரணம் விரஜ, என்னை மட்டும் சரணாக்கொள் என்றே அது கூறுகிறது. இதற்கு பிறகு வேறு எதையும் தேவைப்படுவதில்லை. கிருஷ்ணன் யார்? நீங்களே கிருஷ்ணன். ஒவ்வொரு மனிதனும் கிருஷ்ணனே. அவர் ஒரு எல்லையற்றவன், நிறமற்றவன், வரையறைக்கு புறம்பானவன். இந்த கிருஷ்ணனே கூறுகிறார், சர்வ தர்மான் பரித்யஜ்ய. தீய சக்திகளின் தாக்கமும் மூட நம்பிக்கைகளும் விட்டுவிடப்படட்டும். மாமேகம் சரணம் விரஜ, இதுவே போதும். நீங்கள் எப்போதும் உங்களை பற்றியே யோசிக்க வேண்டும். நீங்கள் கிருஷ்ணன் என்று எப்போதும் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனமும் உங்கள் அறிவும். ஏனெனில் நீங்கள் ஒரு எல்லையற்ற பொருளிலிருந்து உருவானவர்கள். இந்த கிருஷ்ணனே whom you seek but can't find, காணவே முடியாதவனே உண்மையான கிருஷ்ணன். கீதை என்றால் தியாகம். இந்த கீதையில் கிருஷ்ணன் கூறுகிறார், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தியாகத்தின் நிலத்தில் என்னை நினை. தியாகமே கிருஷ்ணன். ஆன்மா, யோகி, முனிவர் இவர்கள் அனைவரும் தியாகத்தை ஏற்ற பிறகே இங்கு வருகிறார்கள். ஏனெனில் அவர்கள் அனைவரும் படிப்படியாக அனைத்தையும் துறந்து இங்கு வந்துள்ளனர். நாங்கள் அணியவே தியாகத்தினுடைதான். நாங்கள் தந்தை, தாய், பாட்டன் ஆகியோரை கூட விட்டு வைக்கிறோம். ஏனெனில் எதுவும் நிலைத்ததல்ல. பிடித்தல் மற்றும் விட்டுவிடுதல், இதில்தான் மறைவு உள்ளது. இதுவே கீதை. துறந்து நினை, அதாவது நீ தியாகத்தின் வழியில்தான் இருக்கிறாய் என்பதை நினைவில் கொள்க.